குளத்தூர்ல பேசுறதுனால ஃபர்ஸ்ட் கேள்வி, நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா? நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா? ஆமா, கொளத்தூர் மக்கள் கர்ம வீரர் காமராஜருக்கு எதிராக ஓட்டு போட்டு அவரை தோற்கடிச்சிட்டாங்க. இவரு இங்க வந்து ஓனழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்காரு. ஸ்டாலின் தோத்துட்டாரு. கொட்டசாமி ஸ்டாலின் தோத்துட்டாரு. திமுக ஆட்சியில இல்ல, திமுக தோத்து போச்சு. தாவேகாதான் இப்ப ஆட்சியில இருக்கு. முதலமைச்சராக விஜய் வந்து 1 மாசமாச்சு. இழவு வீட்டுல கூட 1 மாசத்துக்குலாம் அழமாட்டாங்க. 1 மாசத்துக்குலாம் ஒப்பாரி வச்சுலாம் அழமாட்டானுங்க. ஆனா இந்த கொத்தூஸ் இருக்கானுங்க பாருங்க, கொத்தூஸ் தனம் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு அழுதுட்டு இருக்கானுங்க. ஓன் அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்கானுங்க. ஐயோ திமுக தோத்து போச்சு, ஐயோ ஸ்டாலின் தோத்து போயிட்டாரு, ஐயோ குளத்தூர் மக்கள் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி மார்ல அடிச்சு அடிச்சு அழறானுங்க. தேர்தலுக்கு முன்னாடி இந்த கொத்து கட்டப்பா இருக்காரு இல்லையா, இந்த கட்டப்பா என்னெல்லாம் பேசியிருக்காருன்றதை பார்த்துட்டு வாங்களேன். ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருந்தா மறுபடியும் வந்து நானும் வந்து விஜயுடைய படத்தை ரசிக்கிறவனுங்கிற முறையில் என் பேர பசங்களோட மறுபடியும் கில்லியும் கூட பார்த்தேன். உங்களுடைய அடுத்த படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறேங்க. விஜய் அடிச்சு தூள் பண்ணிடுவோம், ஓகேங்களா? நாங்க ஆட்சியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு சூப்பர் தலைவர் ஸ்டாலின் நிற்கிறாரு, அவர் பாத்துக்கிறாரு. நல்ல நல்ல படம் கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிங்க. அபி அல்லுமா எவ்வளவு சூப்பர் பாட்டுங்க, அதையெல்லாம் நாங்க மிஸ் பண்ண முடியாதுங்க, ப்ளீஸ். கோவை குசும்போட திரு விஜய நக்கல் நயாண்டி பண்ணி அவ்வளோ கேலி கிண்டல் பண்ணான். இப்போ கிழவி மாதிரி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கான், அழுதுகிட்டு இருக்கான், லிட்ரலி அழுதுட்டு இருக்கான். யோ கட்டப்பா, வயசுக்கேத்த மாதிரி நடந்துக்கோயா, வயசுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ. பப்ளிக்ல அதுவும் மேடையில இப்படி அழுவ, ஒப்பாரி வச்சு கதறி கதறி இப்படி அழுவ? ஆம்பளை தானே நீ, வெக்கமா இல்லையா உனக்கு? இப்படி அழுதுட்டு இருக்க. இப்போ இப்படிலாம் அழுதுட்டு இருக்கு இல்லையா இந்த கட்டப்பா வாய், இதே வாய் அப்போல்லாம் இந்த தேர்தலுக்கு முன்னாடிலாம் புதுசா வந்தவங்களாலலாம் திமுகவை வீழ்த்த முடியாது, திமுகவை வீழ்த்தி விடலாம், ஈஸியாக தோற்கடித்து விடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறது அறியாமை, மடமை. திமுகவை தோற்கடிச்சிருவோன்னு பேசுறவங்க தான் தோத்து போவாங்க, திமுகவை எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருந்தாரு. இப்ப என்னடானா இந்த மக்கள் பட்டு தான் திருந்துவாங்க. கொளத்தூர்ல உட்காந்துக்கிட்டு கொளத்தூர் மக்களுக்கு எதிராக சாபம் விட்டுட்டு இருக்கு. ஓகே, பட்டு திருந்தினா தான் புத்தி வரும். படுங்க பட்டு திருந்துங்க, அப்பதான் புத்தி வரும். இப்பேற்பட்ட தலைவரை தோற்கடிச்சிருக்கிறோம். இந்த ஆளு இந்த கட்டப்பா அவரு மேடையில சொல்றாரு, நான் திமுக தான். ஆமா, நான் சொல்றேன், நான் திமுக காரன் தான் அப்படின்ற மாதிரி பப்ளிக்ல சொல்றாரு. இப்போ இது மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காரு. அங்கங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க, நிகழ்ச்சி நடத்துற இடத்துக்குலாம் போயிட்டு அழுதுட்டு இருக்காரு. இவர் மட்டும் கிடையாது, இந்த வைரமுத்து, இந்த சினிமா துறையில திமுகவின் கொத்தடிமைகளாக இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்த கட்டப்பா பையன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, சூப்பர் ஸ்டார் சிபிராஜ், அவரு இந்த மனுஷனா கலாச்சிட்டு இருக்காரு. அவன் சரியான வைத்தறிச்சல் பிடிச்சவன், அவனுக்கு பொறாம அதிகம். ஸோ நெகட்டிவிட்டியில இருந்து நீங்க தூரமாவே இருங்க தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஆள் பேசிட்டு இருக்காரு. இவருடைய மகன் விஜய்க்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இவர் என்னடானா ஒவ்வொரு திமுக மேடையில போயிட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்காரு. நல்ல குடும்பம். இவரும் இவர் மகளும் மட்டும்தான், மகள் ஓகேங்களா, இவரும் இவருடைய மகளும் மட்டும்தான் திமுகவுக்கு ஆதரவாக பாவம் ஒப்பாரி வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இவருடைய மகன் இருக்காரு இல்லையா, அவரு இதுங்க ரெண்டுத்தையும் கண்டுக்கிறதே இல்லை. இதுங்களெல்லாம் போட்டு அந்த மனுஷன் தான் கலாச்சிட்டு இருக்காரு. இன்ஸ்டால, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல சொல்லிட்டு அந்த மனுஷன் சூப்பர் ஸ்டார் சிபிராஜ் அவர் போடுற பதிவுகள் தான் வைரலா போயிட்டு இருக்கு. அடுத்த விவகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம். நம்முடைய மாரிதாஸ் அண்ணாவை இந்த தாவேக அரசு, திமுகவின் கார்பன் காப்பியா இருக்கக்கூடிய இந்த தாவேக அரசு கைது பண்ணியிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, மாரிதாஸ் அண்ணன் ஏஐ இமேஜை யூஸ் பண்ணி தாவேக அமைச்சர் கீர்த்தனா நினைக்கிற அவங்க பேரு, அவங்களுடைய இமேஜை போட்டு அவதூறு பரப்பியிருக்காருன்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. சைபர் கிரைம் போலீசார் வந்து மதுரைக்கு போயிட்டு, மாரிதாசனுடைய ஒரு வீடு மதுரையில் இருக்கு, அங்கே போயிட்டு கைது பண்ணியிருக்காங்க. ஒரு 3 வழக்குகள் அவர் மேலே போட்டிருக்காங்க. 2 பெயில் வாங்குற மாதிரியான வழக்குகள், 1 நான் பெயில் கேஸ் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. பட் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, திரு மாரிதாஸ் அவர்கள் அவருடைய வழக்கானது நீதிமன்றத்தில் நிக்கல, அவர் வெளியே வந்துட்டார். மாரிதாஸ் அண்ணாவுடைய லீகல் டீம் இருக்கு இல்லையா, அவங்க மாரிதாஸ் அண்ணாவை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. முகாந்திரம் இல்லாம பயத்தால, வைத்தெரிச்சல்ல இவனை இப்படியே பேச விட்டோம்னா அப்புறம் நம்மளுடைய சோழியை இவன் முடிச்சிருவான்ற அந்த ஒரு பயத்தால மாரிதாஸ் அண்ணா மீது இவங்க வழக்கு போட்டிருந்தாங்க. முகாந்திரமே இல்லைன்னா நீதிமன்றத்தில் அந்த வழக்கு எப்படி நிற்கும்? காலையில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பெயில் கிடச்சிருச்சு.
இன்னும் ஒரு சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே டீட்டெயிலா வெளில வரும். கண்டிப்பா மாரிதாஸ் அண்ணாவே அத பத்திலாம் பேசுவாரு. அதுவரைக்கும் நம்ம பொறுமையா பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப கேள்வி என்னன்னா, திரு விஜய் அவர்கள் பாசிசம், பாயாசம்லாம் பேசிட்டு இருந்தாரு. பாஜக பாசிசம்னா நீங்க யாரு? நீங்க பாயாசம் தானே அப்படின்ற மாரி திமுகவையும், பாஜகவையும் பயங்கரமா அவர் பேசிட்டு இருந்தாரு. தேர்தலுக்கு முன்னாடி. அதாவது கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இவங்கலாம் இருக்காங்க. இங்க பேச்சு சுதந்திரமே கிடையாது. யாராச்சும் திமுகவை விமர்சனம் பண்ணாலே இவங்க உள்ள தூக்கி வச்சுர்றாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லி திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. இப்ப பாருங்களேன், திரு விஜய் அவர்கள் அதே வேலைய தான் பார்த்திருக்காரு. அதாவது இவங்க சொல்ற விவகாரம் என்னன்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு எதிராக இவங்க ஏஐ இமேஜை யூஸ் பண்ணி அவதூறு பரப்பியிருக்காங்க அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. செய்திகள் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. பட் ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா அவர்களை குறித்தான ஏகப்பட்ட விஷயங்கள் நம்முடைய மாரிதாஸ் அண்ணன் போட்டு உடைச்சு பேசிட்டு இருந்தாரு. அவங்க ஃபேமிலில இவங்கலாம் இருக்காங்க. இவங்க எந்தெந்த கட்சியில இருக்காங்க. இவங்களுடைய புரொஃபஷனல் என்ன? என்ன மாரியான பிசினஸ் பண்றாங்க? லாட்டரி மூலியமாக எப்படி இவங்க இவ்வளோ சொத்துக்கள் சேர்த்திருக்காங்க? அது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருள் விவகாரம், அந்த செய்திலாம் போயிட்டு இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு நம்முடைய மாரிதாஸ் அண்ணா ஆதாரத்தோட போட்டு பொளந்துகிட்டு இருந்தாரு. அந்த ஒரு விஷயத்தினால தான் மாரிதாஸ் அண்ணாவ கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. 2 விஷயம் இதுல பார்க்க வேண்டியது இருக்கு. 1, திரு விஜய் அவர்களுக்கு எதிராக ரொம்ப கடுமையான விமர்சனங்கள நம்முடைய மாரிதாஸ் அண்ணன் எடுத்து வச்சிருந்தாரு. நெறைய ஆதாரங்களையும் எடுத்து போட்டுட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்பல்லாம் மாரிதாஸ் அண்ணா கைது செய்யப்படல. எப்போ ஆதவ அர்ஜுனா குறித்து பேச ஆரம்பிச்சாரோ, ஆதவ அர்ஜுனா, அவங்களுடைய ஃபேமிலி, மாமியார், மாமனார், அவங்க ஃபேமிலில இருக்கக்கூடியவர்கள், அவங்க செய்யக்கூடிய தொழில்கள், இத பத்திலாம் எப்போ மாரிதாஸ் அண்ணா பேச ஆரம்பிச்சாரோ, அப்போ மாரிதாஸ் அண்ணாவ கைது பண்றாங்க. விஜய் குறித்து, முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களை குறித்து பேசும்பொழுதும் கூட கைது செய்யப்படல. பட் ஆதவ அர்ஜுனா குறித்து பேசும்போது மாரிதாஸ் அண்ணாவ கைது செஞ்சுட்டாங்க. ஸோ இங்க யாரு பவர்ஃபுல் அப்படின்ற ஒரு கேள்வியானது நெட்டிசன்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கான பதில தாவேகா தான் குடுக்கணும். தாவேகா ஆட்சிக்கு வந்து 1 மாசம் ஆச்சு. ஓகேங்களா? இந்த 1 மாசத்துல ஏகப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்திருக்கு. இந்த போதைப் பொருள் குறித்தான ஏகப்பட்ட செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய இடங்கள்ல இந்த பாலியல் குற்றங்கள்லாம் நடந்திருக்கு. இது குறித்தான கேள்விகள் கேட்கும்பொழுது திமுகவோ, அதிமுகவோ, மற்ற கட்சிகளோ தாவேகாவுக்கு எதிராக பேசும்பொழுது, தாவேகால இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? நாமளே என்ன சொல்லிட்டு இருந்தோம்? இவங்க இப்பதான் வந்திருக்காங்க. இது ஒரு ஹனிமூன் பீரியடு. ஸோ நாம இவங்களுக்கு டைம் குடுக்கணும். ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசம் வரைக்கும் டைம் குடுக்கணும் அப்படின்ற மாரி நாமளே பேசியிருக்கோம். அவங்க தாவேகாக்காரங்க 6 மாசம் பொறுத்து பாருங்க. 6 மாசம் எங்களுக்கு டைம் குடுங்க அப்படின்ற மாரிலாம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் மட்டும் இவங்களுக்கு 6 மாசம் டைம் வேணும். ஆனா இவங்கள விமர்சனம் பண்றவங்கள கைது பண்றதுக்கு உடனடியாக அதுல களத்துல இறங்கிருவாங்க. எங்களுக்கு எதிராக நீ பேசினா உன்னை நான் கைது செய்வோம் சொல்லிட்டு உடனடியாக அந்த வேலையை பார்ப்பாங்க. செய்ய வேண்டிய வேலையை பார்க்கறதுக்கு 6 மாசம் டைம் கேட்பாங்க. இது மாதிரி விமர்சனம் பண்றவங்கள கைது பண்றதுக்கு டைம்லாம் பார்க்க மாட்டாங்க. டைம்லாம் கேட்க மாட்டாங்க. 1 மாசத்துக்குள்ளே இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. திமுகவும் இதே தான் பண்ணாங்க. திமுக 2021 தேர்தல்ல வின் பண்ணி ஆட்சி கட்டில்ல உட்கார்ந்த உடனே அவங்க பண்ண வேலை என்னன்னா, யார் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சாங்களோ அவங்கள கைது பண்றது. இதுதான் பண்ணாங்க. கிஷோர் கே. சுவாமியிலிருந்து, மாரிதாஸ் அண்ணாலிருந்து எல்லாருமே அவங்க கைது பண்ணாங்க. சாட்டை துரைமுருகன் எல்லாருமே அவங்க கைது பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த தாவேகாவும் பண்ணிட்டு இருக்கு. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் பெருசா வித்தியாசமே இல்ல. கொள்கை கோட்பாடுகளும் வித்தியாசம் இல்ல. அவங்க செய்யக்கூடிய வேலைகளிலும் வித்தியாசம் இல்ல. எதிலுமே வித்தியாசம் இல்ல. அதனால தான் திமுகவின் கார்பன் காப்பி, திமுகவின் ப்ராக்ஸி பொலிட்டிக்கல் பார்ட்டி தாவேகா அப்படின்ற மாரி எல்லாருமே சொல்றாங்க. எப்போ திரு விஜய் அவர்கள் இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போறாரு? தெரியல. உண்மையாலே தெரியல. மாற்றம்னு சொன்னாரு. ஒரு மாற்றமும் இல்ல. இன்னும் இருக்கு. பின்னாடி சொல்றேன். நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த திமுக காரங்க பண்ணக்கூடிய அலப்பறைகள், சேட்டைகள், அமர்க்கலங்கள், நகைச்சுவைகள் இத ஃபர்ஸ்ட் நாம பார்த்துறலாம். இத பார்த்ததுக்கு அப்புறமா அந்த மேட்டருக்கு வரலாம். தாவேகா பக்கம் வரலாம். ஃபர்ஸ்ட் நாம இந்த கட்டப்பா, கொத்தூஸ் கட்டப்பாவை பத்தி பார்த்தோம் இல்லையா? ஒரு பக்கம் இந்த கட்டப்பா இப்படி கதறி ஒப்பாரி வச்சு எழுதிட்டு இருக்கும்பொழுது அந்த கட்டப்பாவை சத்யராஜ கூல் சுரேஷ் இருக்காரு இல்லையா? அவரு பங்கமா கலாச்சிட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு வாங்களேன். புரட்சி தமிழன் சத்யராஜ் சார் அழுதாரா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? அவரு எவ்வளவு ஒரு வீரமான ஆளு. சத்யராஜ் சார் நீங்க அழுதீங்களா? நான் அந்த வீடியோ பார்க்கல. ஆனா நான் நம்ப மாட்டேன் சார். இந்த மீடியால வர வீடியோல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. நான் நம்ப மாட்டேன். அப்படி நீங்க அழுது இருந்தீங்கன்னா எனக்கு தெரியும். உங்களுடைய மகளை பத்தி கடந்த 3 மாதங்களாக தவறாக சித்தரித்து என்னென்னவோ யாரோ ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நீங்க அதை நினைச்சுதான் மேடையில நீங்க கதறி இருப்பீங்க. கூல் சுரேஷ் சார் பச்சையா தெரியுது. நீங்க கட்டப்பாவை, இந்த கொத்தூஸ் கட்டப்பாவை கலாய்க்கிறீங்கன்னு பச்சையா தெரியுது. பப்ளிக் மத்தியில திமுகவுக்கு மரியாதை இல்ல. சரி, அங்கதான் மரியாதை இல்லைன்னு பார்த்தா செலிபிரிட்டிஸ் கூல் சுரேஷ் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் திமுகவை கலாய்க்கிறாங்க. திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசுறவங்களையும் கலாய்க்கிறாங்க. பங்கமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சரி, இவங்களாம் தான் திமுகவை வச்சு செய்யறாங்க, திமுகவை கலாய்க்கிறாங்கன்னு பார்த்தா திமுகக்குள்ளேயே இருப்பாங்க இல்லையா? திமுகவின் தொண்டர்கள், திமுகவின் நிர்வாகிகள், திமுகவின் பரம்பரை கொத்தூஸ்கள், அவங்களும் பாத்தீங்கன்னா திமுகவை வச்சு செய்யறாங்க. திமுக குறித்து ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு அமைச்சர் பேசிட்டு இருக்காரு. முன்னாள் அமைச்சர் பேசிட்டு இருக்காரு.
ஆனா அங்க இருந்த திமுக தொண்டர்கள் கைத்தட்டி விசிலடிச்சு ஆரவாரம் பண்றாங்க. மக்களுக்காக செஞ்சிருக்காரு கொள்றாரு. அதை பத்தி எல்லாம் நாங்க பேசியும் பிரயோஜனம் இல்ல, அதை பத்தி நினைச்சும் பிரயோஜனம் இல்ல. மக்கள் நல்லா பாடம் கொடுத்துருக்கீங்க. அந்த பாடத்துக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. என்ன ஆமா, தோத்து போனதுக்கு கை தட்டு, அதனாலதான் விளங்காம உட்கார்ந்துருக்கேன். திமுக நாசமா போனதுக்கு காரணம் திமுக காரணம் தான். சத்தியமா சொல்றேன், டே ஊபிஸ், ஐ மீன் டே கொத்தூஸ், நீங்களா மனுஷங்களே கிடையாதுடா. அங்க அந்த மனுஷன் தோத்து போனதுக்கு, திமுக இந்த தேர்தலில் தோத்து போனதுக்கு மனசு நொந்து போய் பேசிட்டு இருக்காரு. மக்கள் நமக்கெல்லாம் சரியான பாடத்தை தான் கொடுத்துருக்காங்கன்னு மனசு வெதும்பி பேசிட்டு இருக்காரு. நீங்க என்னடானா அதுக்கு கை தட்டுறீங்க, விசிலடிக்கிறீங்க, ஆரவாரம் பண்றீங்க. மனுஷங்களாடா நீங்களாம்? மனுஷ ஜென்மமாடா நீங்களாம்? இந்த தேர்தல் காலகட்டங்களில் நாமளே பேசியிருப்போம், திமுகவுக்கு எதிரி வெளியிலலாம் ஒன்றும் கிடையாது, திமுகவுக்கு எதிரி அதிமுகவோ பாஜகவோ தாவேகாவோலாம் கிடையாது, திமுகவின் முதல் எதிரி திமுகவில் இருக்கானுங்க இல்லையா, கொத்தூஸ். கொத்தூஸ், அந்த கொத்தூஸ் தான் திமுகவின் முதல் எதிரின்னு நம்ம அப்போதுலேருந்து சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அதே விஷயத்த திமுகவின் முன்னாள் அமைச்சரும் சொல்றாரு. ஏதோ ஒன்று இப்பயாச்சும் புரிஞ்சுது, உங்களுக்கான எதிரி வேற எங்கேயும் இல்லை, உங்க கூடயே இருக்கான் அப்படின்றத இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு பக்கம் என்னடானா திமுகவின் கொத்தடிமைகள், இந்த கொத்தூஸ் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க கதறானுங்க. இன்னொரு பக்கம் என்னடானா திமுக இருக்கக்கூடியவர்கள், அந்த தொண்டர்கள் நிர்வாகிகள், அவனுங்க கதறானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவின் நிர்வாகிகளை கலாய்க்கிற மாதிரியான கண்டென்ட்டை திமுக தலைவர்களே கொடுக்குறாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே சம வைரலா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இல்லையா, அவர் பங்குக்கு திமுகவை போட்டு பொலகிறாரு, வச்சு செய்யறாரு. அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன் பாருங்க, செம மஜாவா இருக்கும். திமுக தலைவர் அடிக்கடி பேசுவார். எடப்பாடி பழனிசாமி 10 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமி, 10 தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமின்னு சொன்னார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது இப்ப என்னாச்சு, அவரே தோத்து போயிட்டார். ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது ஜாக்கிரதையா பேச வேணும். என்னையா 10 தோல்வி பழனிசாமின்னு சொன்னேன்? பாரியா பாரு, நான் என் தொகுதியில வின் பண்ணிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா நீ உன் சொந்த தொகுதியில தோத்து போயிருக்க, உன் சொந்த தொகுதி மக்கள் உனக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க, நீ தோத்து போயிட்டயா, நீ தோத்து போயிட்ட அப்படின்ற மாதிரி ஸ்டாலினை பார்த்து இபிஎஸ் கலாய்க்கிறாரு, சிரிச்சினே கலாய்க்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா ஞாபகத்துக்கு வருது, நான் 7வது பாஸ்னேன், நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுன்னு ஒரு காமெடி வரும் பாருங்க, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஸ்டாலின் தோத்தாலும் அவருடைய கட்சி திமுக இருக்கு இல்லையா, அது எதிர்கட்சியா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சாலும் அதிமுக என்னவா இருக்கு, 3வது இடத்துல இருக்கு. ஆனாலும் நம்மள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு, நான் ஜெயிச்சிட்டேன், நீ தோத்துட்ட, சொந்த தொகுதியில நீ தோத்துட்டேன்னு சொல்லி அதையே குத்தி காட்டி திமுகவை கதற விடுறாரு, ஸ்டாலினை கலாய்க்கிறாரு. ஓகே, இப்போ நாம அப்படியே தாவேகா பக்கம் வரலாம். திமுகவின் ப்ராக்சி பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கக்கூடிய தாவேகா பக்கம் வரலாம். எதுவுமே மாறலங்க. திமுக ஆட்சியில என்னென்னலாம் இருந்ததோ, என்னென்னலாம் நடந்துட்டு இருந்ததோ, அது எல்லாமே அப்படியே தாவேகா ஆட்சியிலும் நடந்துட்டு தான் இருக்கு. மாரிதாசன் கைதிலிருந்து, திருப்பரங்குன்றம் விவகாரத்திலிருந்து எல்லாமே அப்படியே தான் இருக்கு. பாஜகவை சேர்ந்த அலிஷா அப்துல்லா இருக்காங்க இல்லையா, அவங்க திருச்சி சூர்யாவுக்கு எதிராக ஆபாச யூடியூபர் முக்தார் இருக்கா இல்லையா, அவனுக்கு எதிராக ஒரு கேஸ் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அந்த வழக்குல திருச்சி சூர்யாவை கைது பண்ணிட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் முக்தாரை கைது பண்ணல, முக்தாரை கைது செய்யல. ஆல் அப்ஸ்காண்டு, தலைமறைவா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே ஒழிய முக்தாரை இப்போ வரைக்கும் கைது பண்ணல. இந்த முக்தார் சேனல்ல போய் பாருங்க, அவ்வளோ அருவருப்பா, அவ்வளோ அசிங்கமா பேசியிருப்பானுங்க. வரக்கூடிய கெஸ்ட்டும் சரி, இந்த முக்தாரும் சரி, 2 பேருமே சேர்ந்து அவ்வளோ அசிங்கமா பேசியிருப்பானுங்க. ஆனா அவன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இப்போ வரைக்கும் எடுக்கவே இல்லை. வழக்கு போட்டிருக்காங்க, எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கு. ஆனாலும் முக்தாரை கைது செய்யல. சவுக்கு சங்கர் தான் நினைக்கிறேன், அவர் சொல்லியிருந்தாரு, திருமாவளவன் இருக்கார் இல்லையா, அவரு தான் முக்தாரை காப்பாத்துறாரு, முக்தாரை கைது பண்ண வேணான்னு சொல்லி திருமாவளவன் தான் சொல்லியிருக்காரு, அதனால தான் இப்போ வரைக்கும் முக்தாரை கைது செய்யலை அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் சொல்றாரு. முக்தார் எவ்வளோ கேடுகட்ட அயோக்கிய ராஸ்கல், அவனுக்கு போய் ஏன் திருமாவளவன் சப்போர்ட் பண்றாரு அப்படின்றது தெரியல. பெண்களை அவ்வளோ இழிவா ஆபாசமா பேசியிருக்கான். இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் இருக்கார் இல்லையா, அவரை அறகுறையா ட்ரெஸ்ஸோட இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி த்ரிஷாவையும் விஜயும் வச்சு வாயில பேசவே முடியாது. அவ்வளோ அருவருப்பான ஏகப்பட்ட விஷயங்கள் அவன் சேனல் இருக்கு. குறிப்பா விஜய்க்கு எதிராக அவ்வளோ அசிங்கமாலாம் பேசி வச்சிருக்கான். ஆனா அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்படலை. தாவேகா ஆட்சி தான் இருந்தாலும் முக்தாருக்கு எதிராக அவங்க நடவடிக்கை எடுக்கவே இல்லை. திருச்சி சூர்யாவை கைது செய்யறாங்க, மாரிதாஸ் அண்ணாவை கைது செய்யறாங்க. முக்தாரு உச்சக்கட்ட ஆபாசவாதி முக்தாரு, அவனை கைது செய்யவே இல்லை.
எனக்கு உண்மையிலேயே புரியல. தாவேகாவுடைய ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சராக திரு விஜய் தானே இருக்காரு. இதோ இன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடி படையா அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிராக இந்த முக்தார் அவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்கான். அவ்வளோ அருவருப்பாலாம் பேசியிருக்கான். விஜயின் மனைவி குறித்து, விஜய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை குறித்து, த்ரிஷா அவர்களை குறித்து, இவங்க எல்லாத்தையும் தவிர்த்து மற்ற பெண்கள் பாஜகல அதிமுகவுடைய பெண்களை குறித்து இவன் அவ்வளோ அசிங்கமா ஆபாசமாலாம் பேசி வச்சிருக்கான். இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவருடைய தலைமையில சிங்கப்பெண் அதிரடிப்படையினுடைய நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஆனா இவன் இந்த முக்தார் அவன் ஜாலியா சுத்திட்டு இருக்கான். ஆனா திரு விஜய் அவர்கள் பேசுறதெல்லாம் பாருங்களேன். பெண்களுக்கு ஆதரவாக, பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை குறித்து அவர் பேசுற விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கூஸ்பம்ஸா இருக்கு. ஆனா இங்க வரத்தன் ஜாலியா ஹாயா சுத்திட்டு இருக்கான். அவனை கைது பண்ணல. கைது பண்றதுக்கான ப்ரொசீஜர் ஏதாச்சும் இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா, ஏதாச்சும் நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்களான்னு அதுவும் தெரியல. அலிஷா அப்துல்லா தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. எஃப்ஐஆர் போடப்பட்டிருந்தாலும் முக்தார் கைது செய்யப்படவில்லை அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காரு. பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள். எப்படி சார் இதெல்லாம் உங்களால முடியுது? திமுக ஆட்சியிலும் இதே மாதிரியான சிச்சுவேஷன் தான். திமுக ஆட்சியிலும் இதே மாதிரி தான் நடந்தது. இந்த ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கா இல்லையா, அவனும் இப்படிதான் ஜாலியா சுத்திட்டு இருந்தான். அதே மாதிரிதான் இப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. ஆபாச யூடியூபர் முக்தார் அவன் ஜாலியா சுத்திட்டு இருக்கான். அவன் எப்போ சார் கைது பண்ணுவீங்க? இவனை கைது பண்ணாம நீங்க எப்படி சார் பெண்கள் பாதுகாப்பு குறித்தெல்லாம் பேசுவீங்க? எப்படி சார் உங்களால பேச முடியுது? சரி, ஓகே, இது எல்லாத்தையுமே தூக்கி ஒரு ஓரமா வைக்கலாம். சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அது அப்படியே தான் இருக்கு. திமுக ஆட்சியில இருந்த மாதிரியே தான் இந்த தாவேகா ஆட்சியிலும் இருக்கு. மின்வெட்டு திமுக ஆட்சியில கூட அந்த அளவு மின்வெட்டு இல்ல. பட் தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவ்வளோ மின்வெட்டுகள் இருக்கு. போதைப் பொருள் கடத்தல் இருந்து, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இருந்து, கொலை, கொள்ளை, கற்பழிப்புன்னு எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஆனா இந்த தாவேகாவின் ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உலகமே தனி உலகம் போல. எப்படி நாம ஊபிஸ்கள் உலகம் தனி உலகம்னு சொல்லிட்டு இருந்தோமோ, அதே மாதிரிதான் இப்போ தாவேகா ஆதரவாளர்களையும் சொல்லணும் போல. தாவேகா ஆதரவாளர்களின் உலகம் தனி உலகம். நடக்கிற இந்த பிரச்சனைகளை பத்தி யாரும் ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசுறதே கிடையாது. விஜய் பாத்தீங்களா எவ்வளவு ஸ்டைலா இருக்காரு, அந்த கோட்டு போட்டு கண்ணாடி போட்டு நடந்து வரதெல்லாம் பார்க்கும்போது செம மாசா இருக்கு, கிளாஸா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களே ஒழிய பிரச்சனைகளை குறித்து பெருசா எதுவும் பேசுறதே இல்ல. நாம கேள்விகள் கேட்டாலும் நம்மள அசிங்கமா தான் பேசுறாங்க. எப்படி இந்த திமுக ஊபிஸ்கள் எதிர்த்து கேள்வி கேட்டா அசிங்கமா பேசுவானுங்களோ, அதே மாதிரிதான் இந்த தாவேகா ஆதரவாளர்களும் இருக்காங்க. திமுக மாதிரியே தான் தாவேகாவும் இருக்கு. திமுக தலைவர்கள் மாதிரியே தான் தாவேகா தலைவர்களும் இருக்காங்க. ஒரு பட்டி மேல போய் திமுக ஆதரவாளர்கள், ஊபிஸ்கள், கொத்தூஸ்கள் எப்படி இருப்பானுங்களோ அதே மாதிரிதான் தாவேகா ஆதரவாளர்கள், அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்களும் அப்படியே தான் இருக்காங்க. ஒரு வித்தியாசமும் இல்ல, ஒன்னும் இல்ல. மாற்றம்னு சொன்னீங்க, ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லாம் அப்படியே தான் இருக்கு. டிட்டோ அப்படியே தான் இருக்கு.